Giriga's summer sale. Buy any AC and get free 2 nights, 3 days holiday package. தங்கம் இறக்குமதிக்கு மத்திய அரசு வரிகளை அதிகரித்துள்ள சூழலில் அதனால் ஏற்படும் சிக்கல்களை சமாளிக்க நகைக்கடைகள் பல்வேறு யுக்திகளை கையாள தொடங்கியுள்ளன. மேற்காசிய போரால் ஏற்பட்டுள்ள நெருக்கடியான நிலையை சமாளிக்க தங்க நகைகள் வாங்குவதை ஓராண்டுக்கு தள்ளி போட பிரதமர் மோடி பொதுமக்களை கேட்டுக்கொண்டுள்ளார். வெளிநாடுகளிலிருந்து தங்கம் வாங்குவதை குறைக்கும் நோக்கில் அதன் மீதான இறக்குமதி வரியை 6 விழுக்காட்டிலிருந்து 15 விழுக்காடாக மத்திய அரசு உயர்த்தியுள்ளது. இதனால் ஏற்கனவே உச்சாணிக்கு சென்றுள்ள தங்கம் விலை மேலும் உயரும் நிலை ஏற்பட்டுள்ளது. இதை சமாளிக்க நாட்டில் உள்ள தங்கத்தையே மறுசுழற்சி முறையில் பயன்படுத்தும் உத்தியை நகைக்கடைகள் தீவிரமாக செயல்படுத்த தொடங்கியுள்ளன. இதன் ஒரு பகுதியாக வீடுகளில் உள்ள தங்க நகைகளை வாங்கிக் கொண்டு புதிய நகைகளை விற்கும் போக்கு கடந்த சில நாட்களாக நாடெங்கும் வேகம் பிடித்து வருகிறது. முன்னணி நகைக்கடைகள் தங்க நகை பரிமாற்ற திட்டங்களை கவர்ச்சிகரமான சலுகைகளோடு அறிவித்துள்ளன. சில நிறுவனங்கள் தங்கள் கடைகளில் தங்க நகைகளை வாங்கிக் கொண்டு அதற்கு பதில் பணமாக தருவதற்கென பிரத்யேக கவுண்டர்களை திறந்துள்ளன. 22 காரட் நகைகளுக்கு பதிலாக 18 காரட் நகைகளை விற்பதற்கும் பல கடைகள் ஆர்வம் காட்டி வருகின்றன. இன்னும் சில நிறுவனங்கள் இன்னும் சில படிகள் முன்னேறி 14 காரட் நகைகளை அறிமுகப்படுத்தியுள்ளன. தமிழகத்தில் பல கடைகள் தங்க நாணயம் விற்பனையை நிறுத்தியிருப்பதோடு நகை சேமிப்பு திட்டங்களையும் தற்காலிகமாக நிறுத்திவிட்டன. இந்தியாவில் வீடுகளில் பல ஆயிரம் டன் தங்கம் உள்ளதாகவும் அதை மீண்டும் சந்தைகளுக்கு கொண்டு வந்தாலே தங்கம் இறக்குமதியை வெகுவாக குறைக்கலாம் என நகை வணிகர்கள் கூட்டமைப்பு கூறியுள்ளது. குறைந்த காரட் நகைகளை விற்பது மூலம் தங்கம் இறக்குமதியை 20 முதல் 30 விழுக்காடு வரை குறைக்க முடியும் என அகில இந்திய நகை வணிகர்கள் கூட்டமைப்பு பிரதமர் மோடிக்கு கடிதம் எழுதியுள்ளது. தங்கத்தை ஆவண வடிவில் வாங்கும் ETF டிஜிகோல்ட் திட்டங்களை நிறுத்தி வைக்கவும் பிரதமருக்கு கோரிக்கை வைக்கப்பட்டுள்ளது. Giriga's summer sale. Buy any AC and get free 2 nights, 3 days holiday package.